ஹாய் ஹலோ, திஸ் இஸ் ஸ்டாஃப்சிஏ 360. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேந்திரா சென்டர்ஸ், மெடிக்கல் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து மிகவும் வந்துட்டு விலை கம்மியான ஒரு அன்பிராண்டடான மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பிராண்ட் டைப்லேயே எல்லா விதமான அந்த கெமிக்கல்ஸும் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய அந்த மெடிசன்ஸ் தான். ஆனால் அந்த ஒரு ஃபார்மேட்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்ஸில் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க, ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் வந்து கவர்மெண்ட்டோட கேந்திரா சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். சரியா? ஸோ அதை எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2008 மன்மோகன் சிங் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ வந்துட்டு அதை லான்ச் பண்ணாங்க. 2004 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ யுனைடெட் ப்ராக்ரெசிவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே தான் வந்து செயல்பட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2023 தான் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்தாங்க. என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு இப்போ தெரியும், பிஜேபி அவங்களோட இருக்கக்கூடிய அலைன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் தெரியும். அப்போ 2008 இதை லான்ச் பண்ணி அதுக்கப்புறமும் அது வந்து இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் பிஜேபி பீரியட் வந்தோன்னே இது ஒரு நேம் சேஞ்ச் ஆகி ரீநேம் ஆகியும் இது செயல்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால எது வந்து கீப் ஆன் கோயிங்காக இருக்கோ அதை நம்ம நோட் பண்ணி தான் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா. ஸோ ஔடதம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஔடதம் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுவோம், மெடிசன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து படிச்சிருப்போம் வித்தியாசமான வார்த்தையா. ஸோ அதுதான் ஔஷதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு ஜன் ஔஷதி கேந்திரங்கள் என அழைக்கப்படும் பிரத்யேக மருந்து விற்பனை நிலையங்களை இயக்கும் பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் 2008 நவம்பர் மாதம் இதை வந்து தொடங்கியிருக்காங்க. இது யாருன்னா ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் வந்து மருந்து துறையால் இது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்போ நவம்பர் மந்த் 2008 நான் சொன்ன மாதிரி இதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அது எந்த நேம்ல இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? அதன் பரவலை விரிவுபடுத்தும் நோக்கில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இத்திட்டம் குறிப்பிடத்தக்க சீரமைப்புகளுடன் பெயர் மாற்றங்களுடன் உள்ளானது. ஸோ அதனால வந்து 2008 வந்து பார்த்தீங்கன்னா ஜன் ஔஷதி மெடிக்கல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினாங்க. அடுத்து 2015 பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இது செயல்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2016 பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இது பெயர் மாற்றம் அடைஞ்சு இது வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இப்போ என்னன்னு பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டு வருது. பொதுமக்களுக்கு குறிப்பாக ஏழைகளுக்கு மலிவு விலையில் தரமான மருந்துகளை வழங்குவதற்காக இந்திய அரசின் ரசாயனம் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இத்திட்டம் முக்கிய அம்சங்கள் மற்றும் நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலிவான விலை, சந்தையில் கிடைக்கும் பிராண்ட் மருந்துகளின் விலையை விட 50 முதல் 90% குறைவான விலையில் இந்த மருந்துகள், நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டடான ரொம்ப விலை அதிகமாக விற்கக்கூடிய மெடிசின்ஸையே வந்து பார்த்தீங்கன்னா விலை மலிவாக வந்து பார்த்தீங்கன்னா 50 to 90% ஆஃப் வந்துட்டு கம்மி ரேட்டில் வந்துட்டு இந்த மெடிசன் வந்து அதே பிராண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டியோட கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இது மூலயமா சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜன் ஔஷதி கேந்திரா. இதற்கான பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி கேந்திரா என்ற பிரத்யேக விற்பனை நிலையங்கள் நாடு முழுவதும் திறக்கப்பட்டுள்ளன. எங்க பார்த்தாலும் நாடு முழுவதும் திறந்து இது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. சரியா? நெக்ஸ்ட் தரமான மருந்துகள். இங்கு விற்கப்படும் அனைத்து பொதுவான மருந்துகள், அதான் அந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது எல்லாமே உலக தரம் வாய்ந்த ஆய்வகங்களில், உலகம் தரம் வாய்ந்த ஆய்வகங்கள்லாம் இதுதான் வந்துட்டு நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிப்ரேஷன் லெபார்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த NABL. இவங்க தான் வந்து இந்த குவாலிட்டி செக்கிங் ஆஃப் தி மெடிசன்ஸ் அண்ட் லெபார்டரியோடைய தளம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க. சரியா? ஸோ அவங்களுக்கு கீழே சோதிக்கப்பட்டு தான் அதுக்கப்புறம் விற்பனைக்கு வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்டு கேலிப்ரேஷன் லெபார்டரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த NABL. அதே மாதிரி ஜெனரிக் மருந்துகள்னா என்ன, பிராண்டடான மருந்துகள் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி சிறிய இது மூலியமாகவே அன்பிராண்டடாக இந்த பிராண்டு தான் அப்படின்னு இல்லாமல் நம்ம இவங்களே தயாரித்து, ஆனால் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த எல்லாமே வந்து
இப்போ வந்து நம்ம மெடிக்கல்ல போய் பிராண்டடா ஒரு சளிக்கு வந்து ஒரு மருந்து வாங்குறதும் விக்ஸாக்ஷன் தலைவலிக்கு ஒரு மருந்து வாங்குறதுக்கும் விக்ஸாக்ஷன் 500க்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு, அந்த மாதிரி தான் இது வந்து ஜெனரிக் அப்படின்னு சொல்லுறதுனால அந்த டேர்மை வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அதுதான் இந்த டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், எனவே இவை பிராண்ட் மருந்துகளுக்கு இணையான தரம் மற்றும் செயல்திறன் கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட், வேலை வாய்ப்பு மற்றும் சுய தொழில் இந்த திட்டத்தின் கீழ் மருந்தகம், அதாவது மெடிக்கல் ஷாப். இப்போ வந்து யாரோ D.Pharm B.Pharm முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக முடிச்சிருக்காங்க. மெடிக்கல் ஷாப் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து அவங்க இந்த திட்டத்தின் கீழ் ஒரு மெடிக்கல் சென்டர்ஸ் வச்சு அதை வந்து அவங்க ரன் பண்ணலாம். சரி, அதுக்கும் இந்த ஸ்கீம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தொடங்க அரசு நிதி உதவி இது மூலமா கொடுப்பாங்க, ஊக்கத்தொகையும் இன்சென்டிவ்ஸும் இதுக்கு வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? படித்த இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர் சொந்தமாக இந்த கேந்திரங்களை தொடங்கலாம், அதாவது B.Pharm D.Pharm முடிச்சவங்க தொடங்கலாம். சரியா? என்னென்ன கிடைக்கிற அத்தியாவசிய மருந்துகள், அறுவை சிகிச்சை உபகரணங்கள், சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது. அப்புறம் நியூட்ராசிட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் உணவு பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இப்போ நம்ம சாப்பிடுவோம்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ், டேப்லெட்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ இதுவும் வந்து எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ஸோ அதனால வந்துட்டு இதுதான் வந்து இந்த கேந்திரா சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே டு டே லைஃப் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ வரைக்கும். அது 2008 லான்ச் பண்ண ஒரு சென்டர்ஸ். சரியா? ஸோ அதான் வந்து பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா பரியோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ எனக்கான ஸ்கீம் பார்த்தாச்சு. தேங்க்யூ.